அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 8லேருந்து 12 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நான் இல்லாத நேரமாக பார்த்து என் பேரப்புள்ளையை தூக்கிட்டு வந்து நீங்கள் வம்பு இழுத்துருக்கீங்க. அதாவது நம்பியார் மாதிரியே பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பையன் உயிரோடு இருக்கும்பொழுது, ஆக்சுவலாக அவர் இன்னும் சாகலை, செத்தாரா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் இருந்த வரைக்கும் உங்களுக்காக உழைச்சி கொட்டியிருக்கான். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே உழைச்சி கொட்டியிருக்கான். ஆனால் இப்போது என் பையன் என் பேரனுக்காக கொடுத்துட்டு போனதையும் கேட்குறீங்க நீங்கள். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? முடிஞ்சா வாங்கடா, நான் இங்கே தானே நிற்கிறேன், என்னை தாண்டி வந்து எடுத்துக்கோங்கடா அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே ஏதாவது வம்பு பண்ணீங்க உங்கள் தலை உடம்புல இருக்காதுன்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விடுறாரு. அவனுங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து யாருக்கு திட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன் அங்கே இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோடைய அங்கிள். ஏன்னா அவன் அங்கே தானே இருந்தான். அவனுக்கு பயங்கர திட்டு. ஏண்டா நீ அங்கே தானே இருந்த, நீ பாட்டுக்கு சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர திட்டு. அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன்லாம் கிடையாது. அதாவது அந்த இடத்துல எல்டர்ஸ்லாம் இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அப்பாவி ஜீவன் இருக்கும்ல ஒரு ஃபேமிலியில், அந்த ஜீவன் தான் இது. ஸோ இப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், தாத்தா உங்களுக்கு ஏன் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா இந்த மாதிரி பாய்சன் யூஸ் பண்ணுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் சாவா வாழ்வா அப்படின்னு வரும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தப்பிக்கணும்ல, அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த டைமில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா, அதை வந்து காட்டுறான். அதான் தாத்தா சொல்கிறாரு, டேய் எல்லாருமே சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க முடியாதுன்னு சொன்னதை நீ செஞ்சு காட்டிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ப்ராக்டிஸ் இறங்குறான். அவன் வந்து அந்த ஒரு டூம்குள்ளே மறுபடியும் போகிறான். போனதுக்கப்புறம் என்னடா சீனியரை காணுமேன்னு சுற்றி பார்க்குறான். உங்களுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்றப்போ அவங்க இறங்கி வராங்க. அவங்ககிட்ட இந்த ஸ்வீட்ஸையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவன் கேட்குறான், இந்த மாதிரி அந்த டூம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த கல்லறைகள், அதை ஈஸியாக ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. ஸோ வேகமாக அதை ரிஃபைன் பண்ணணும், ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படிங்கிறான். அவன் என்னடா சாப்பிட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கா. அத்தா உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காது கேட்குதா, உங்ககிட்ட தாங்க பேசுகிறேன், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வழி அப்படின்னு கேட்டால், இவங்ககிட்ட அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரோடைய பவரை யூஸ் பண்ணி பண்ணால் சீக்கிரமாகவே ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றப்போ அவங்க ஒரு காடோடைய கல்லறையை காட்டுறாங்க. இந்த இருக்கான் பார்த்தியா, அவனை நீ ரிஃபைன் பண்ண அப்படின்னா உனக்கு சோல் பவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிடும், அவங்ககிட்ட அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஆர்வம் தாகலை, சரி சீக்கிரமாக போய் ரிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஸ்ட்ரென்த் லெவலை வச்சு அவங்ககிட்டலாம் இப்போ போய் நீ சண்டைலாம் போட முடியாது, சரியா, உன்னை அவன் வச்சு செஞ்சுருவான், முதல்ல நீ ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு நான் உனக்கு ஒரு டெக்னிக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபயர் நிர்வாணா டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறான். அது நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான், இப்போ நான் ட்ரூ ஃபயருக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கிறான். அங்கே ஒரு மவுண்டன் இருக்குது, மேபி அங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் என் உடம்புல 2 பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பேட்டர்னால் என்ன ஆகுதுன்னா, அந்த பிளட் லைன் இருக்குல்ல, அதாவது ஃபீனிக்ஸ் பிளட் லைன், அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷல் ஸ்பிரிட்டாக இவனால் வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறான். அது என்ன இடம் அப்படின்னா, இங்கே தான் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட இன்சார்ஜ் மாதிரி. இவனை சுற்றி பார்க்குறாங்க. உன்னை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி என் பேர் தான் லின்ஃபங் அப்படின்னு சொல்கிறான். லின்ஃபங்கா? ஏன்னா இவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை தான் திருடிட்டு போனாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். சரிப்பா என்ன வேணும், என்ன காரியத்துக்காக வந்திருக்கே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பேட்டர்ன் பென் வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த பேட்டர்ன் பெண்ணை வச்சு இவனால் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரைய முடியும், மந்திர எழுத்துக்கள்லாம் எழுத முடியும். அந்த பெண்ணை கேட்குறான். சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு இருக்குது. இவன் வந்து அதை பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அதான் அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்லையே குயிக்காக டெசிஷன் எடுக்கிறியே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய கத்திகள்லாம் இருக்குது. சரி நமக்கு ஒரு வெப்பன் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ஸ்வாட் அப்படிங்கிறது இருக்குது. அது எடுத்து பார்க்குறான். அப்போ அந்த கத்திக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது. அதை அவனால் உணர முடியுது. இந்த கத்தி வந்து உடஞ்ச கத்தி அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் பெருசாக யாரும் இதை கண்டுக்கிட்டது கிடையாது. ஏன்னா இது நல்லா இருந்தப்போ இது ஒரு பவர்ஃபுல் ஸ்வாடாக இருந்திருக்கு. இப்போ இது உடஞ்சு போச்சு. ஸோ இந்த கத்தி எவ்வளோன்னு கேட்குறான். அவங்க வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 காயின்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா காயின்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கழுத்தில் இருக்கு இல்லையா அந்த லாக்கெட், அதுதான் இவங்களுடைய டார்கெட்டு. பட் ஆனால் நம்மால் வந்து அது கொடுக்குற மாதிரி தெரியல. அந்த டைமில் என்ன ஆகுது, இவனுக்கே தெரியாமல் இவனோட எனர்ஜி மூலமாக அந்த ஒரு கத்தி ஆக்டிவேட் ஆகிடுது.
அந்த லேடி என்ன யோசிக்கிறாங்க, இவனை எல்லாரும் வேஸ்ட்ன்றாங்க. ஆனா இதுலேருந்து வர எனர்ஜிய பார்த்தா இவன் வேஸ்ட் மாரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. இவன் வந்து அதோட நிறுத்தினா பரவால்ல, அந்த ஒரு கத்திய டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட எனர்ஜிய யூஸ் பண்ணி அந்த ஒரு கத்திய ஆக்டிவேட் பண்ணி, அந்த இடத்துல ஒரு 2, 3 மூவ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறான். இத பார்த்தோனே இந்த லேடி டோட்டலா இம்ப்ரெஸ்டு. இது என்ன சொல்லுதுன்னா, பரவால்லப்பா அந்த $100 நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளரணும் இல்லையா? அதுக்காக $100 நம்ம டிஸ்கவுண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வராங்க. சரிங்களா? அவனுங்களும் என்ன சொல்றானுங்கன்னா, இவன பார்த்து மறுபடியும் கிண்டல் பண்ணானுங்க. "ஹேய்! பார்றா நம்ம ஜீனியஸு. பவர திருடிட்டு போனாய்ங்கல்ல நம்ம ஜீனியஸ்ரா. இப்ப குப்பையா இருக்கான்" அப்படிங்கிறாய்ங்க. அவனும் குப்பை. அவன் கையில இருக்க கத்திய பாரு. அதுவும் குப்பை அப்படிங்கிறான் ஒருத்தன். ஆனா, அங்க இருக்க ஒருத்தனுக்கு மட்டும் தெரியுது அதுக்குள்ள வந்து ட்ரூ ஃபயர் இருக்கு அப்படிங்கிறது. அந்த கத்திய எப்படியாவது அவன்கிட்ட இருந்து புடுங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, "நீ போ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த கத்திய என்கிட்ட குடுத்துட்டு போ" அப்படிங்கிறான். ஆனா, இந்த கத்திய இவன் காசு குடுத்து வாங்கிட்டான். ஆஸ் பெர் ரூல் இது இவனோடையது. ஸோ அவன் எப்படி கேட்க முடியும்? இவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் குடுக்க முடியாது அப்படிங்கிறான். இப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும் பொழுது, அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தடுக்குறாங்க. அந்த டைம்ல அவன் என்ன சொல்றான்னா, கம்முன்னு இருந்திருக்கணும்ல. அவன் என்ன சொல்றான், இதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா, பொண்ணுங்க சப்போர்ட்ல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. மேபி இந்த காரணத்துக்காக தான் உன்னோட ஃபியான்ஸே உன்னை விட்டுட்டு ஓடுனா போல தெரியுது. அது மட்டும் இல்லாம உன்னோட பவரையும் திருடிட்டு ஓடுனா போல தெரியுது அப்படிங்கிறாய்ங்க. அந்த டைம்ல அந்த லேடி வேணாம் விட்டுரு அப்படிங்கிறா. பட் ஆனா இவன் என்ன சொல்றான், இல்ல அவனுக்கு கொஞ்சம் ஓவரா பேசிறானுங்க. கொஞ்சம் வச்சு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு உனக்கு கத்தி வேணுமா? வேணும்னா என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னப்பா பிரச்சனை? தாராளமா நான் சண்டை போட்டு வாங்கிக்கிறேன். வா உன்னை வெளில மீட் பண்றேன் அப்படின்ட்டு போறான். இப்போ அந்த லேடிக்கு என்னன்னா, அவன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன்கிட்ட மார்ஷல் ஸ்பிரிட் இருக்கு. இவன்கிட்ட எதுவுமே கிடையாது. நீ எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இவனா சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. இவனுங்க இந்த மாதிரி சண்டை போறதுக்காகவே இடத்த கட்டி வச்சிருப்பாங்க போல தெரியுது. 2 தரப்பும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது இந்த சண்டைக்கு வந்தான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட பவர், ஒரு பைத்தானோட பவர். அது வந்து ரெட் ஸ்கேல் பைத்தானா. அதோடைய பவர் அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ அவனுடைய கத்தியை வச்சு என்ன பண்ணான்னா, அந்த பவரை கத்தியில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இது இந்த பையன் இந்த மாதிரி பவரை யூஸ் பண்ணுறானே, லிங்க் ஃபென்னால் வந்து சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால சும்மா இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணுறான், இப்போ ஒரு கத்தியை வாங்கினா பார்த்தீங்களா, உடஞ்ச போன கத்தி, அதை தான் வெளியில் எடுக்கிறான். எல்லாருமே வந்து கத்துறாங்க, என்னடா அவன் குப்பை கத்தியை வெளில எடுக்கிறான், அது உடஞ்ச போன கத்திடா அப்படிங்கிறாங்க. அந்த லேடியுமே வந்து என்ன யோசிக்கிறான்னா, இது உடஞ்ச போன கத்தியாச்சே, இதை வச்சு எப்படி சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனுக்கு தான் வந்து இப்போ அந்த இது ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்வாட் ஆரா. ஸோ அந்த ஸ்வாட் பவரை வந்து யூஸ் பண்றான். உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, இவனுக்கு வந்து பவர் திரும்ப வந்துருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பவரை கத்தியில் ஏற்றி அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாம்பு வரும்பொழுது அட்டாக் பண்ணுறான். ஸோ பாம்பு வந்து போயிடுச்சு. ஆனால் அதை அட்டாக் பண்ணி முடிச்ச உடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி வந்து இவங்க மேலே விழுது. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு இன்னொரு கிழவன் ஒருத்தர் வராருப்பா. அப்ப இந்த லேடி கேட்குறா, அவனுடைய பவரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனாலும் இன்னுமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் இருக்கே எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறாரு அவரு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக் அவன் டிஃபீட் பண்ணுறான் இல்லையா, இப்போ 2 பாம்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், வேணாம் இந்த மாதிரி பண்ணாத, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி ஓகேப்பா, எனக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, பிளேட்ஸ் ஆஃப் விண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் விண்ட் பிளேடுன்னு சொல்லிட்டு இன்னொரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன யோசிக்கிறான்னா, இப்படியே விட்டா எல்லாருக்கும் பிரச்சனையாகும், இவனை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபீனிக்ஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவன் யூஸ் பண்ணுறான். இப்போ தான் எல்லாருமே முதல் முறையாக இந்த ஃபீனிக்ஸ் பவர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. என்னடா இது, இவனுடைய பவர் போயிடுச்சுன்னாங்க, இவனை வேஸ்ட்னாங்க, ஆனால் இவன் என்னென்னமோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அந்த ஃபீனிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த டைமில் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுறான், 4 ஸ்னேக் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணி அந்த 4 ஸ்னேக்கை ஒன்றாக்கி பெருசாகிறான். இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம், டேய் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவனுடைய ஆட்களே அங்கேருந்து ஓடுறாங்க. இவன் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவனையே தாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கான். பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. சரி சண்டை இப்படியே போயிருந்தா வேலைக்கு ஆகாது, இவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், இவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 மார்ஷல் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஸ்பிரிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ், ரெண்டோடைய பவரையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்பொழுது அப்போ தான் அவனால் வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனோட பவரே அவனை திரும்ப தாக்கிடுது. ஸோ அவன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ எல்லாருக்குமே தெரியுது அவன் தான் வந்து அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணான். ஸோ அவனுடைய பவர் தான் அவனை திரும்ப அடிச்சிச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அவனுக்கு தேவைதான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேலே அந்த லேடியும் அந்த வயசானவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரூ ஃபயர் பவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். அப்போ எப்படி இவனால் ரிலீஸ் பண்ண முடியும், அது வந்து உடஞ்ச போன கத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்குறா. அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த கத்தி இன்னும் முழுசாக உடையலன்னு நினைக்கிறேன், அதில் இன்னுமே பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இவன் வந்து ஜெயிச்சிட்டான், ஆனாலும் இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது.
ஸோ நம்ம எதிர்பார்த்து அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் யங் மாஸ்டரே நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எங்கள் ஃபேமிலி உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான். அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக பழி வாங்கிறதுக்கு திரும்ப வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ வருஷமா அவன் வந்து கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி சேர்த்து வச்சான் பார்த்தீங்களா, அது வந்து கல்டிவேஷன் சொல்லுவாங்க. மொத்த கல்டிவேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஃபேமிலி சும்மா விடுமா? இப்போ இந்த லேடி என்ன சொல்கிறான்னா, இவனை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அந்த கிழவன்கிட்ட. அவர் என்ன பண்ணுறான்னா, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பறவை ஒன்று கொண்டு வராருப்பா. அதில் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக அவனோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வராரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறது கிடச்சிச்சு, அந்த கத்திக்குள்ளே இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த நிர்வாணா டெக்னிக் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ஃபயருக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரூ ஃபயரை யூஸ் பண்ணுறான். பட் ஆனால் அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரோட இது வந்து 10 மடங்கு ஹீட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரூ ஃபயரோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி முடித்த உடனே ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஃபயரை யூஸ் பண்ணி இவனோட உடம்பு அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு. ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா அது செய்யும் பொழுது இவனுக்கே வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஃபீனிக்ஸ் ஃப்ளேமே பயங்கர ஹீட்டு, இது அதோட 10 மடங்கு ஹீட்டாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து அவன் என்ன பண்ணானா, அது ரெண்டுத்தையுமே பண்ணிடுறான். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 லெவல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு லெவல் அப்படிங்கிறத முடிச்சிருக்கான். இது எப்படி வேகமாக பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறான். ஸோ இப்போ மறுபடியும் உள்ளே போய் அந்த சீனியரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்ப்பா. சீனியர் வந்து அவன் போன உடனே அவனை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே உனக்கு வந்து நிர்வாணா ஃபயர் கிடச்சிச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இவன் என்ன கேட்குறான்னா, சீக்கிரமாக நான் வந்து இந்த மாதிரி இந்த கல்லறைகள்லாம் வந்து ரிஃபைன் பண்ணணும், அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அதான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ உங்ககிட்ட தான் நிர்வாணா ஃபயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபயரை யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னல ஒரு காடோடைய டூமு, அங்கே போய் ரிஃபைன் பண்ணு, அந்த ஆள்கிட்ட ஏகப்பட்ட சோல் டெக்னிக்ஸ் இருக்குது, விட்டுறாத அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். போயிட்டு இந்த டைம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃபயர் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனாலும் அந்த காடு சும்மா விடுவாரா, யாரா அது என்ன ரிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் யார் நான் கேட்குறேன், நான் தாண்டா இந்த இடத்தோட ஓனரு, என்னுடைய நிர்வாண ஃபயரை யூஸ் பண்ணி உன்னோட சோலை நான் பியூரிஃபை பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபயரை யூஸ் பண்ணி ஒரு ரோப் மாதிரி என்ன பண்ணுறான், அந்த ஆளை சுற்றி கட்டி போடுறான்ப்பா. ஆனாலும் அந்த சோல் என்ன பண்ணுது, இந்த ஃபயரை ஈஸியாகவே வந்து அறுத்து தூக்கி போட்டுடுது. அதான் இவன் யோசிக்கிறான், அந்த சீனியர் என்ன சொன்னாங்க, இது அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க, இந்த சோல் என்னடா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறான். சரி ஓகே இருந்தாலும் ஒன்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுறான்னா, ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இந்த வாட்டி அந்த ஃபார்மேஷனில் என்ன இருக்குது, ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபயர் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண, இருந்தாலும் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து எகிரிட்டே இருக்கிறார் இங்கேயும் அங்கேயும். ஆனாலும் 1-2 ஃபயர் அவர் மேலே வந்து பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின் கிளானை காட்டுறாங்க. சின் கிளான்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒருத்தன் அடி வாங்கிட்டு போனால அந்த கிளான் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லின் கிளானுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், அதாவது லின் கிளான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோட கிளான், எவ்வளோ தைரியம் தான் என் பேரனுடைய கல்டிவேஷனை அழிச்சிருப்பாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவனுங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தாத்தாக்கு அடிபட்டிருக்கு, அவரால் சண்டை போட முடியாது அப்படின்னு. அதனால் என்ன சொல்கிறானுங்கன்னா, கூட்டோட படையை போய் சம்பவம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க யாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கூட சண்டை போடவே மாட்டான் போல தெரியுது, எப்போ வீக்காக இருக்கான்னு பார்த்து தான் போய் அடிப்பாங்க. இங்கே கண்டினியூஸாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோல் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். இவனே யோசிக்கிறான், இப்படியே போயிருந்தது ஏன் பவர் காலி ஆகிடுமே அப்படிங்கிறான். அந்த டைமில் சீனியர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர் அந்த சோலுமே ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்ருக்கு, இதுதான் சான்ஸு, அவனை வந்து அடி பண்ணிய வை அப்படிங்கிறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், சண்டை போகிறத நிறுத்திட்டு சொல்கிறான், இந்த பேர் நீ வந்து எனக்கு அடி பணிஞ்சு நடந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோயேன், டைம் வரும்போது உன்னை நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவேன், நீ வெளியில் போயிட்டு மறுபடியும் பிறந்து வாழ ஆரம்பிக்கலாம், எப்படி வசதி அப்படிங்கிறான். ஆனால் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவன் என்ன சொல்கிறான், என்னை இங்கே அடைச்சது யார், எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தது யாரு, உன்னால தானே அப்படிங்கிறான். என்னமோ இவன் தான் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் தானே இந்த இடத்தோட ஓனரு. அதான் ஹீரோ சொல்கிறான், சரி அப்போ நீ பேச்சை கேட்க மாட்டேன் ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரை யூஸ் பண்ணி அவனை வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் தான் அவரு கதற ஆரம்பிக்கிறாரு. சரி 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 நிறுத்து, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரை திரும்ப எடு அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் ஃபயரை திரும்ப எடுத்ததுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறான்னா, சரி நீ வந்து நான் சொன்னதுக்கு அடி பணிஞ்சதுனால டைம் வரும்போது உன்னை கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது, நீ வந்து உன்னோட சின்சியாரிட்டி எனக்கு காட்டணும் இல்லையா, உன்கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் எனக்கு கொடு அப்படிங்கிறான். அவன் யோசிக்கிறான், சீக்ரெட் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை கொடுக்குறான்.
இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட சோல் அப்படிங்கிறத இதுவாக மாற்ற முடியும். அதாவது இம்மார்ட்டலாக மாற்ற முடியும். அப்படி மாற்றினா இவன் இறந்துட்டா கூட, இவனோட உடம்பு அப்படிங்கிறது அழிஞ்சிட்டா கூட மறுபடியும் அந்த சோல் மூலமாக இவனால் பிறந்து வர முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை அவன் கொடுக்குறான். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது, விட்டுறாத அப்படிங்கிறாங்க. இவன் உடனே என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஆகாது, நீ என்ன ஏமாத்துறியா, நீ இன்னும் சீக்கிரம் டெக்னிக் வச்சிருக்கல, அதை கொடு அப்படிங்கிறான். என்னையா டெக்னிக் வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ என்னை விட ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் வந்தால் கூட ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் டெக்னிக் வேணும் அப்படிங்கிறான். அதை அவனே யோசிச்சுட்டானா, இவன் இந்த இடத்துக்கே சொந்தக்காரன், இவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள், இவன் எதுக்காக என்னோட டெக்னிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், ஓஹோ அப்போ நீ வந்து கொடுக்க மாட்டல அப்படின்னு. சரிப்பா கொடுக்குறேன், டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெக்னிக்கை கொடுக்குறான்ப்பா. இதை யூஸ் பண்ணி ஒருத்தரோட சோல் அப்படிங்கிறத வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ தந்திரமாக பேசி காடையே ஏமாற்றி 2 காட் லெவல் டெக்னிக்கை பிடிங்கன்னு வந்துட்டான்ப்பா இவன். இப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காடு கிட்ட வந்து எவ்வளோ பவர் வாங்க போகிறான்னு பாருங்களேன் ஃபியூச்சரில். அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியே வந்து சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு, நீ இழந்த இல்லையா ஒரு மார்ஷல் சோல், அதை வந்து சீக்கிரமாக நீ அடைஞ்சிருவே அப்படிங்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோல் பேட்டர்ன் அப்படிங்கிறத இவனோட சோல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறான்னா, சீக்கிரமாக வந்து அந்த ஃபீனிக்ஸ் பேட்டர்னுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது அவனுங்க வந்தானுங்களா படையை எடுத்துக்கிட்டு கிளானுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. டேய் யாரா இருக்கீங்க, அந்த லின்ஃபனை என்கிட்ட ஒப்படைங்கடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே இங்கே ஒரு சில தண்டங்க இருக்கும் பார்த்தீங்களா, எல்டர்ஸ்னு சொல்லிட்டு அவனுங்க எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடந்துச்சுங்க, எங்கடா அவனை முதல்ல பிடிச்சிட்டு வாங்கடா, அந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலிக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கடா, இப்போ பார்க்குறான் அவன் எப்படி காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் இவனுங்க யாரும் சண்டை போட போகிறது கிடையாது. யாராவது வந்தால் கூட இவனுங்களே தூக்கி கொடுத்துருவாங்க போல தெரியுது. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. மீதி கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.